ஹாய், நீங்கள் உங்கள் காருக்கு ஒரு ஆடியோ சிஸ்டம் அப்கிரேட் பண்ணுறதுக்கு உங்களோட ஸ்பீக்கரை நீங்கள் வாட்ஸ் இல்லை ஆர்எம்எஸ் வச்சு சூஸ் பண்ணுறீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தாங்க. ஸோ நான் உங்கள் பண்ணுற ஸ்டீரிஸ் கார் ஆடியோ. ஸோ இன் ஜென்ரல் நீங்களாக இருக்கட்டும் இல்லை நானாக இருக்கட்டும், ஒரு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு ஸ்பீக்கர் நம்ம என்ன நினைப்போம், ஒரு ஹையர் வாட்ஸ் இல்லை ஹையர் ஆர்எம்எஸ் இருந்தனா அந்த ஸ்பீக்கர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணும், நல்ல பேஸ் இருக்கும், நல்ல கிளாரிட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதாங்க நம்ம காமன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு கான்செப்ட்டுங்க. ஸோ இன் ஜென்ரல் இதுதான் ஒரு பெரிய ஸ்பீக்கர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியோட ஒரு மார்க்கெட்டிங் புஷ்ன்னு கூட நான் சொல்லுவேங்க. எந்த ஸ்பீக்கர் பாக்ஸ் எடுத்தாலும் பாருங்க, அந்த ஆர்எம்எஸ் இல்ல வாட்ஸ் மட்டும் பெருசா ஹைலைட் பண்ணுவாங்க. மற்ற இருக்கிற டெக்னிக்கல் பாராமீட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சின்னதா போட்டிருப்பாங்க. பட் அங்கதாங்க நம்ம மிஸ் பண்றோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம வாட்ஸ் ஆர்எம்எஸ்னா என்னன்னு ஃபர்ஸ்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்றேங்க. ஒரு ஸ்பீக்கர்ல 50 வாட் ஆர்எம்எஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா இது வந்து இந்த ஸ்பீக்கர் 50 வாட்ஸ் வரைக்கும் கண்டினியூஸா பவர் ஹேண்டில் பண்ணும், ஸ்பீக்கரை டேமேஜ் பண்ணாமங்க. இதுல ஆம்பிளிஃபையர்ல பாத்தீங்கன்னா நமக்கு 50 வாட்ஸ் அல்லனா 100 வாட்ஸ் வரைக்கும் நம்ம மென்ஷன் பண்ணிருப்பாங்க. இது என்னன்னா இந்த ஆம்பிளிஃபையர் 50 வாட்ஸ் வரைக்கும் கிளீனா பவர் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்க. இதை தாண்டி இதனால ஆடியோ கிளாரிட்டிக்கு ரிலேஷன் இல்லைங்க. என்னென்ன பாராமீட்டர் வந்து நம்ம ஒரு ஸ்பீக்கர் சூஸ் பண்ணும்போது பார்க்கணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டின்னு எல்லா ஸ்பீக்கர்லையும் இருக்குங்க. சப்போஸ் ஒரு ஸ்பீக்கர் எடுக்கும்போது ஒரு சென்சிட்டிவிட்டி 90 dB இல்லை 92 dB மேலே இருக்கும்போது அதில் வந்து ஒரு 50 வாட் ஆர்எம்எஸ் ஸ்பீக்கராக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பீக்கர் வந்து நல்ல கிளீனாக லவுடராக ப்ளே ஆகுங்க. நீங்கள் மினிமல் பவர் கொடுத்தாவே, அதாவது உங்கள் ஸ்டாக் சிஸ்டமோ இல்லை இதுக்கு ஆம்பிளிஃபிகேஷனே தேவையில்லாமல் ஒரு நல்ல அவுட்புட் கொடுங்க. சப்போஸ் ஒரு ஸ்பீக்கர் 88 dB இல்லை 87 dB அது வந்து ஒரு 100 வாட் ஆர்எம்எஸ் இருந்தனா அதுக்கு ஆம்பிளிஃபிகேஷன் ரெக்வயர்டுங்க. இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். அண்ட் செகண்ட் திங் என்ன பார்க்கணும்னா அந்த ஸ்பீக்கரோட ஸ்பெசிஃபிகேஷன் பாருங்க. அதாவது ஒரு கோனோட மெட்டீரியல் எப்படி டிசைன் பண்ணியிருக்கு, அந்த வாய்ஸ் காயிலோட குவாலிட்டி எப்படி இருக்கு, அப்புறம் அதோட மோட்டர் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு, நீங்க ட்வீட்டர் சூஸ் பண்ணும்போது அது என்ன மேக்னெட் யூஸ் பண்ணியிருக்காங்க, இதை வச்சு நீங்க டிசைட் பண்ணுங்க. ஸோ இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம தியரிட்டிக்கலாக வச்சு செக் பண்றேங்க. அண்ட் மோர் ப்ராக்டிக்கல் என்னன்னா, நீங்க ஒரு ஸ்பீக்கர் பிடிச்சிருக்குன்னா அந்த ஸ்பீக்கரை எங்கேயாவது சான்ஸ் கிடைச்சா உட்காந்து லிசன் பண்ணி நீங்கள் டெசிஷன் எடுங்க. இன் ஜென்ரல் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காருக்குள்ளே வந்து எத்தனை வாட் ஆர்எம்எஸ் நம்ம கேட்போம்னு உங்களுக்கு தெரியுங்களா? ஒரு ஃப்ரண்ட் ஸ்பீக்கர் வந்து நம்ம ஒரு 40 வாட் ஆர்எம்எஸ் டு ஒரு 75 வாட் ஆர்எம்எஸ் வரைக்கும் நம்மளால லிசன் பண்ண முடியும். இதே ஒரு ரியர் ஸ்பீக்கர் 30 வாட் ஆர்எம்எஸ் தாங்க. அண்ட் சப்வூஃபர் போடும்போது ஒரு 100லேருந்து 150 வாட்ஸ் வரைக்கும் தான் நம்ம காருக்குள்ளே ஜென்ரலாக லிசன் பண்ணுவாங்க. பட் மோஸ்ட் ஆஃப் த லிசனிங் பீப்புள் என்ன வாட்ஸ் ஒரு காருக்குள்ளே லிசன் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 20 to 30 வாட்ஸ் தாங்க. அப்புறம் எதுக்குங்க நமக்கு இவ்வளோ பெரிய வாட் ஆர்எம்எஸ்? ஸோ இது மாதிரி உங்கள் ஸ்பீக்கர் சூஸ் பண்ணுறதுல ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே இருக்கிற நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.